இங்கே சாப்பிட்றதுக்காக வந்துட்டு விருந்துக்காக வந்துட்டு போகிறாங்க நம்மளோட கர்ணாவும் இந்துவும். அப்படி போகும்போது இந்து வந்துட்டு தலையில் பூ வைக்காமல் போனேன் எப்படி அப்பா வீட்டுக்கு போகும்போதுன்னு யோசிக்க கரெக்டாக பூக்கடையில் வச்சு பூ வைக்காமல் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பூ வாங்கி கொடுக்குறாரு. அப்போ வந்து பூக்கடைக்காரங்க வந்து நீயே வச்சு கொடுப்பா புது பொண்ணாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல சரின்னு இவருக்கு வைக்க தெரியாமல் வச்சுட்டு அப்படியே கையெல்லாம் நடுக்கமாக இருக்குது. எந்த பொண்ணும் எதுவும் படாத பையனாக இருக்கான், நீ கொடுத்து வச்ச பொண்ணுமா அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போனவுடனே அப்பா வீட்டுக்கு எதுனா வாங்கிட்டு போகணுமேனு யோசிக்கிறாங்க. கரெக்டாக ஒரு வண்டி நிறுத்திட்டு வீட்டுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னு கூட அவனுக்கு தெரியாது, போ உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறமா அவங்க ஸ்வீட்டையே பார்த்துட்டு இருக்க, ஸ்வீட் வாங்கிக்கிட்டோமா, சரி 1 கிலோ கொடுங்க, இது கொடுங்க அது கொடுங்கன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் அப்பாக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணின்னு வராங்க. இங்கே வந்த உடனே வந்துட்டு பக்கத்து வீட்டு பாட்டி வந்து ஆரத்தி எடுத்து சந்தோஷமாக அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் கட்டி பிடிச்சி அப்படியே சந்தோஷமாக பேசி அவங்க அப்பாலாம் இது பண்ணி கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க அக்காவை பார்த்தோன்னே இந்து சந்தோஷமாக போய் பேச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி காமிச்சிட்டு அங்கேருந்து தீபா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக பேசுகிறாங்க. மாப்பிள்ளை உட்காருங்கன்னு சொல்லிட்டு வெயிலில் வந்திருப்பீங்க இருங்கன்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே 2 பேரும் சந்தோஷமாக குடிக்கிறாங்க. எல்லாமே அப்பாக்காக நடிக்க வேண்டியதாக இருக்குன்னு இந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அப்புறமா சில போட்டிங்கெல்லாம் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோன்னு அவங்க ஃப்ரெண்டும் அந்த ஒரு பையனும் வந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு இது பக்கெட்டுக்குள்ளே வந்துட்டு தண்ணி நிரப்பி வச்சுருக்காங்க, மஞ்சள் தண்ணி. அதுக்குள்ளே வந்து மோதிரத்தை போட்டு தேட சொல்கிறாங்க. 2-3 வாட்டியுமே வந்துட்டு நம்ம இந்துவே தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த டைமில் பார்த்திங்கன்னா புவனா ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுறாங்க. நீ எங்கே இங்கேன்னு கர்ணா கேட்க, இல்லை எனக்கும் கல்யாணம் ஆக போதில்லை, நானும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, பார்த்து இதெல்லாம் எனக்கு தெரியாது அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி வாமான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுறாங்க. இதெல்லாம் பார்த்து காண்டாயிட்டு இருக்கிறாங்க புவனா. எப்படியாவது இதெல்லாம் நிப்பாட்டி வைக்கணுன்ற மாதிரி பிளான் போட்டுட்ருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு உங்க 2 பேருக்கும் கேள்வி கேட்க போகிறோம், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக, இந்து கர்ணாவே எதிர்பார்க்காத விதமாக அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் 2 பேருமே ஒரே மாதிரி கரெக்டான பதில்களே சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு புவனாவே ஷாக் ஆகிறாங்க. எப்பட்றா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் இந்து கிட்ட புவனா வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுறாங்க, உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் நடிச்சிங்க எல்லாமே வந்துட்டு இது கான்ட்ராக்ட் இது பண்ணி பணத்துக்காக பண்ணிக்கிறேன், கல்யாணன்றதை நான் கண்டிப்பாக உடச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் பார்த்துலான்னு இவங்க ஒரு பக்கம் சேலஞ்ச் இது பண்ணிக்கிறாங்க. இந்துவும் கரெக்டாக ஆன்சர் பண்ண அவங்க அப்பா உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. நம்ம பொண்ணு நல்ல இடத்துல தான் கட்டி கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கிருபாகரனோட அப்பா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிட்டு அவங்க பையன் வந்துட்டு பெரிய பையன் வெளியே எங்கேயோ போயிடுறாரு. சின்ன பையனை ஜூஸ் வாங்கினு வர சொல்லி அமுச்சு விட்டுட்டு ஜெயந்திக்கு கால் பண்ணி கரெக்டாக போயிட்டாங்களா என்ன ஏதுன்னு கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.